இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு போண்டா தாங்க பண்ணியிருக்கிறோம். நல்லா முருங்கைக்கீரையில் பண்ணியிருக்கேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக வழக்கம் போல் செஞ்சு அசத்தியிருக்கேங்க. இப்போ மழை நேரத்தில் இந்த மாதிரி போண்டா செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டாச்சுங்க. இதில் 2 கப்புக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே அரை கப்புக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண மல்லிச்செடி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், அதாவது ஒரு பல்லாரி, பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூனுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவு நல்லா முருங்கைக்கீரையை நல்லா உருவி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாங்க. அப்போ தான் இந்த மாவில் உப்பு காரம் எல்லா பக்கமும் படும். ரெண்டாவது இந்த முருங்கைக்கீரையில் கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கும், அதுவும் கொஞ்சம் எல்லா பக்கமும் படுறாப்பில் கலந்து விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகமும் ஒரு அரை ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டா பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த மாவை மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ மாவை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் ஒரு குழிக்கரண்டிக்கு நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கையில் கலந்து விட வேணாம், சூடாக இருக்கிறதுனால. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு கையை அதில் ஒரு முக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மாவு எடுத்து இப்படி போட்டோம்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக நல்லா உழுகணுங்க. அப்போ தான் போண்டா நம்மளுக்கு புசு புசுன்னு சூப்பராக வருங்க. எண்ணெய் குடிக்காமையும் வரும். இந்த அளவு தான் மாவோட பதம் இருக்கணும். இப்போ நம்ம போண்டாவை போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இப்போ போண்டாவை சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் லைட்டாக தண்ணியில் முக்கிட்டு இந்த மாவை எடுத்து போட்டுக்குங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்குங்க. ரொம்ப சிம் பண்ண வேண்டாம், மிதமான தீ வச்சுக்குங்க. இப்போ நம்ம சேர்த்து ஒரு நிமிஷம் ஆயிருக்குங்க. இப்போ லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பொறுமையாக இன்னொரு சைடு நல்லா வேக விடலாங்க. அடுப்பை சிம்மை விட கொஞ்சம் குட்டி வச்சுக்குங்க. பாருங்கள், நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்படி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒன்று போல் வெந்து வரும். இப்போ இந்த போண்டாவை நான் எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் அடுத்த ரவுண்டு போடும் போது என்னோடய பொண்ணு பிரெட் க்ரம்ஸ் அடித்து வச்சுட்டு அந்த போண்டாவை லைட்டாக அதில் உருட்டி எடுத்துகிட்டு அப்படியே போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியும் ஒரு சில போண்டா போட்டிருக்கேங்க. இப்போ இதுவுமே நல்லா வெந்து வரட்டும், நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு போண்டா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே சாப்பிட்றதுக்கு மேலே ஃபுல்லாக முறுமுறுன்ட்டு உள்ளே நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அதே போல் இந்த பிரெட் க்ரம்ஸில் நம்ம அப்படியே லைட்டாக பரட்டிட்டு எடுத்து போட்டோம் பார்த்திங்களா, அந்த போண்டாவும் சாப்பிட்றதுக்கு நல்லா மேலே கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் உள்ளே நல்லா காரமாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வித்தியாசமாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இன்னும் 2 போண்டா வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.